He is our source. அவரே நமக்கு ஆதாரம். He is our supply. அவரே நமக்கு கொடுக்கிறார். He is our strength. அவரே நமக்கு பலன். He is our shield. இதோ அவரே நம்மை காக்கிற He தேவன். is our shepherd. அவரே நம்முடைய மேய்ப்பராக He is இருக்கிறார். a strong tower. அவரே நமக்கு கோட்டையாக He is our salvation. அவரே நமக்கு ரட்சிப்பை Give him glory. Give him glory. Hallelujah. Hallelujah. Come what may. எது வந்தாலும் I have seen the one who sees me. என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன். Now I will fix my eyes on him. ஆகவே என்னுடைய கண்களை நான் அவர் மேல் வைப்பேன். Like never before. இதுவரைக்கும் இல்லாதவன். She said, Lord, I need you. அவள் தேவனை பார்த்து சொன்னாள், நீர் எனக்கு வேண்டும். Lift your hands and say, Lord. கைகளை உயர்த்தி சொல்லுமா. Like never before. இதுவரைக்கும் இல்லாதவன். I need you. நீர் எனக்கு தேவை. 2021. இந்த 2021 I don't know what is in store for me. என்ன காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. In February. இந்த பிப்ரவரி மாதத்திலே. In March, in April. மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே. I don't care. நான் எதை குறித்தும் I am not worried. இதோ நான் அதை பற்றி கவலைப்பட I am வேண்டிய not concerned. அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. Come what may. எது வந்தாலும் I need you. எனக்கு நீர் தேவை. And I will fix my eyes on you. நான் என் கண்களை உம் பேரிலே வைப்பேன். Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். This was Paul's prayer. இதுதான் பவுலின் ஜெபமாக இருந்தது. Paul is praying for his people. பவுல் தன் ஜனங்களுக்காக இப்படியாக ஜெபிக்கிறார். Paul is asking God. தேவனை நோக்கி பவுல் இப்படியாக கேட்கிறார். God, தேவனே, energize my people. என்னுடைய ஜனங்களுக்காக with your explosive power. உம்முடைய மகிமையான வெடிக்கும் வல்லமையை கொடு. My people need you like never before. என் ஜனங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீரும் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. My people need your grace like never before. என் ஜனங்களுக்கு உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாக தேவையாக இருக்கிறது. My people need your help like never before. உம்முடைய அந்த உதவி அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. My people need your favor like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் உம்முடைய கிருபை தயவு அவர்களுக்கு தேவையாக My இருக்கிறது. people need your strength like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் உம்முடைய வல்லமை அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. Energize my people. ஆகவே என்னுடைய மக்களை மகிமையான அந்த with your explosive power. அந்த வெடிக்கும் வல்லமையினால் நீர் இடைக்கட்டும். Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. We need to depend on God. நாம் இப்படியாக தேவனை சார்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். We need to look to God. நாம் தேவனை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Because nothing can take God's place. ஏனென்றால் அந்த தேவனுடைய இடத்தை எதுவும் எடுத்து செல்ல முடியாது. No man, no power. எந்த மனிதனும் எந்த வல்லமையும் எடுத்து செல்ல முடியாது. No money, no wealth. எந்த ஒரு ஐஸ்வரியமோ பணமோ எடுத்து செல்ல முடியாது. Nothing can substitute God. தேவனுக்கு ஈடாக எதுவுமே இருக்க முடியாது. Nothing can take God's place. அவருடைய அந்த ஸ்தானத்தை இடத்தை எதுவும் எடுத்து செல்ல முடியாது. This is what Paul prayed. இப்படியாகத்தான் பவுல் ஜெபித்தார். You would be energized with all his explosive power from the realm of his magnificent glory, filling you with great hope. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடியும் சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பார்க்கிறோம். In other words, Paul is warning his people. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் மக்களை பார்த்து இப்படி எச்சரிக்கிறார். Paul is advising his people. அவர்களுக்கு இப்படியாக போதனை கொடுக்கிறார். The danger of being self-sufficient. இப்படியாக தானே எனக்கு போதும் என்கிற அந்த அபாயத்தை குறித்து பேசுகிறார். The danger of being self-sufficient. அந்த சுயத்தின் அபாயத்தை குறித்து பேசுகிறார். You know, last week before I said, போன வாரத்துக்கு முந்தின வாரம் இப்படியாக நான் பேசினேன். Self-sufficiency is the root of all the trouble. இந்த சுயமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்று When we confess, இப்படியாக நாம் அறிக்கையிடும் பொழுது, I am strong enough. எனக்கு எல்லா பலமும் உண்டு. I am independent. நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய I am அவசியம் இல்லை. self-sufficient. நானே எனக்கு போதும். I don't require any instruction. யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. I know what to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். I know how to do. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். And I know where to go. எங்கே போக வேண்டும் என்று எனக்கு தெரியும். I can manage. நான் எதையும் சாதிக்க முடியும். I have enough strength. எனக்கு போதுமான பலன் உண்டு. So self-sufficiency ஆகவே இப்படியாக சுயத்தை சார்ந்திருப்பது is the enemy of salvation. அது அந்த ரட்சிப்புக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. So Paul says, பவுல் இப்படியாக சொல்கிறார், let my people be energized with your explosive power. என் ஜனங்களுக்கு மகிமையான அந்த வெடிக்கும் வல்லமையை கொடும் என்று கேட்கிறார். Listen, Abraham Lincoln said like this. ஏப்ரஹாம் லிங்கன் இப்படியாக சொல்கிறார், தொடர்ந்து இடைவிடாமல் பெறும் வெற்றியின் போதை அல்லது மயக்கம் நாம்
நமது சுயம் போதும் என்று இருப்பதனால் நம்மை படைத்த தேவனிடம் ஜெபத்தை மறந்து பெருமையில் வாழ்கிறோம். மேலும் நமக்கு தேவையான மீட்பையும் நம்மை பாதுகாக்கின்ற கிருபையும் கண்டு கொள்ளாமல் வாழ்கிறோம். Intoxicated with unbroken success. அதாவது அந்த வெற்றியை குறித்த அந்த போதை, அந்த மயக்கமானது, We have become self-sufficient. அதன் காரணமாக நானே எனக்கு போதும், என் Too சுயம், self-sufficient. இப்படியாக சுயத்தை சார்ந்திருந்து The necessity of redeeming and preserving grace. தேவனுடைய அந்த கிருபையும் அவர் நம்மை காக்கும் அந்த ரட்சிப்பையும் மறந்து We போய் become too proud இப்படியாக பெருமைப்பட்டவர்களாய் to pray to God ஜெபிப்பதற்கே மறந்து who made us. நம்மை இப்படியாக உருவாக்கின தேவனை மறந்து When we taste success after success, இப்படியாக ஜெயத்தின் மேல் ஜெயத்தை நாம் காணும் பொழுது we become too proud நாம் பெருமை நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறோம். and we say nothing can stop me. நாம் இப்படியாக சொல்கிறோம், எதுவும் என்னை தடை செய்ய முடியாது. Intoxicated with unbroken success, இப்படியாக ஜெயத்தின் காரணமாக வருகின்ற அந்த போதை, மயக்கம், we say I don't need God. அப்படியான மயக்கத்தினாலே நாம் சொல்கிறோம், தேவன் எனக்கு I தேவையில்லை, don't need anyone's help. யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, I am not there to ask people for any help. ஜனங்களிடத்தில் போய் எனக்கு உதவி வேண்டும் என்று நான் கேட்க I மாட்டேன், can take care of myself. நானே என்னை பார்த்து கொள்ள முடியும், I will manage. நானே அதை சாதித்து விடுவேன், I have wisdom. எனக்கு ஞானம் உண்டு, I have knowledge. எனக்கு இப்படியாக போதுமான ஞானம் I உண்டு, have money and power. என்னிடத்தில் வைத்து வல்லமையும் பணமும் I இருக்கிறது, have post and authority. எனக்கு இந்த ஸ்தானம் உண்டு, அதிகாரம் உண்டு, I have enough wealth saved for me. எனக்கு திரளான அந்த பணம் உண்டு, 10 generations 10 சந்ததிகள் they can eat அவர்கள் உட்கார்ந்து and சாப்பிடலாம், they can be satisfied. இப்படியாக சாப்பிட்டு So சந்தோஷப்படலாம். I don't need anyone. ஆகவே எனக்கு யாரும் தேவையில்லை. We become so self-sufficient இப்படியாக நாம் சுயம் நிறைந்த சுயத்தை சார்ந்தவர்களாக மாறி when we taste வாழ்கிறோம். success after success. வெற்றி மேல் வெற்றிகளை காணும் பொழுது Listen, கவனமாக கேளுங்கள். success and failure are part of our life. இதோ தோல்வியும் வெற்றியும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக, பாகமாக இருக்கிறது. Nowhere God promised us. எந்த இடத்திலும் வைத்து தேவன் இப்படியாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. Anyone, can you quote any scripture நீங்கள் வேதத்திலே வைத்து அப்படிப்பட்ட வசனங்களை சொல்ல முடியுமா? where God says, இப்படியாக தேவன் சொல்வதை, child, மகளே, you will never ever experience failure. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தோல்வியே காண மாட்ட. You will never experience any setback. உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பின்மாற்றம் இருக்கவே முடியாது. No obstacles. எந்த ஒரு தடையும் இருக்காது. No loss. உன்னுடைய எந்த ஒரு தோல்வியோ இல்ல இழப்போ இருக்காது. No sickness. எந்த வியாதியும் வராது. No shame. எந்த அவமானங்களும் No வராது. tribulation. எந்த விதமான பாதிப்போ இல்ல காரியங்கள் வராது. Nothing, absolutely nothing. இப்படியாக எந்த காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே வரவே முடியாது. No one can stop you. யாரும் உன்னை நிறுத்த முடியாது. You will keep growing like anything. நீ அப்படியே வளர்ந்து கொண்டே இருப்பாய். You climb நீ ஏறுவாய். in that ladder. எந்த ஏணி படிகளிலே நீ ஏறுவாய். No power can pull you. எந்த ஒரு வல்லமை உன்னை கீழே தள்ள முடியாது. Can you quote any scripture அப்படியாக நாம் வேதத்திலே பார்க்கிறோமா? where God promised such a life? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக Jesus கொடுத்திருக்கிறார். himself said, இயேசுவே இப்படி சொல்லி in இருக்கிறார், this world இந்த உலகத்திலே வைத்து you will have tribulation. உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. Amen. ஆமென். Be of good cheer. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். I have overcome. ஏனென்றால் இந்த உலகத்தை நான் ஜெயித்து விட்டேன். In other words, இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல Jesus வேண்டும் said, இயேசு சொல்கிறார், you will have tribulations. இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு கண்டிப்பாக போராட்டங்கள் You உண்டு. will experience failure. அப்படிப்பட்ட தோல்விகளை உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து கண்டிப்பாக You காணுவீர்கள். will experience setbacks. வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகள் வந்துதான் வரும். Be of good cheer. ஆனாலும் நீங்கள் அந்த இடத்திலே வைத்து சந்தோஷமாக இருக்க Since வேண்டும். you are depending on me, ஏனென்றால் நீங்கள் என்னை since சார்ந்திருக்கிறபடியினால், you have fixed your eyes on me, நீங்கள் உங்களுடைய கண்களை என் மேல் பதித்திருந்தபடியினால், I am the victor. இதோ நானே ஜெயம் தருவராக And இருக்கிறேன். I will give you victory. அந்த ஜெயத்தை நான் உங்களுக்கு தருவேன். Hallelujah. ஹalleluya. Listen, கவனியுங்கள், success வெற்றி cannot substitute God. இதோ தேவனுக்கு ஈடாக இருக்க முடியாது. Amen. Success cannot substitute God. வெற்றி தேவனுக்கு ஈடாக முடியாது. Turn to someone and say, success cannot substitute God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி தேவனுக்கு ஈடாக முடியாது. Never.
ஒருபொழுதும் கிடையாது. If success can substitute God, இப்படியாக வெற்றி தேவனுக்கு ஈடாக இருக்க முடியும் என்றால் imagine the world, சற்று இந்த உலகத்தை குறித்து யோசித்து பாருங்க. godless world. உலகம் இல்லாத தேவன் இல்லாத உலகம். There will be chaos and confusion. அந்த இடத்தில் வைத்து குழப்பங்கள் தான் நிறைந்திருக்கும். Are you here? இந்த இடத்துல தான் இருக்கீங்களா? Success cannot substitute God. இப்படியாக வெற்றி தேவனுக்கு ஈடாக இருக்க முடியாது. Why did Paul pray like this? இப்படியாக ஏன் பவுல் ஜெபித்தார்? Why Paul said, energize my people with your explosive power? எதற்காக பவுல் இப்படியாக அந்த வெடுக்கும் வல்லமையினாலே மனிதர்களை இடைக்கட்ட சொன்னார்? Not to taste success after success. இதோ வெற்றி மேல் வெற்றி அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அல்ல. Listen, he goes on to say, இப்படியாக அவர் சொல்கிறார். verse number 11. இதோ 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். His glorious power will make you patient and strong enough to endure anything. அவருடைய மகிமையான வல்லமை நமக்கு பொறுமையை கொடுத்து எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கின்றது. If God wants you to taste only success, ஒருவேளை தேவன் நீங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை மட்டும் காண வேண்டும் என்று இருந்தால், why did Paul pray like this? எதற்காக பவுல் இப்படியாக ஜெபித்தார்? Paul says, பவுல் சொல்கிறார், His glorious power will make you patient and strong enough to endure anything. அவருடைய மகிமையான வல்லமை நமக்கு பொறுமையை கொடுத்து எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் கொடுக்கிறது. So sister, what is that anything? ஆகவே அந்த எல்லாம்ங்கற அந்த காரியம் எதையும் என்கிற காரியம் எதை குறிக்கிறது? Brother, what is that anything? அது எதை குறிக்கிறது? If that was success, அது ஒருவேளை அந்த வெற்றியை குறிக்கும் என்றால், he would have mentioned just success. அந்த இடத்திலே வைத்து வெற்றி என்று அவர் சொல்லி இருக்கலாம். You need strength. உங்களுக்கு பலன் தேவை. You need God's favor. அவருடைய அந்த கிருபை நமக்கு தேவை. I need God's grace. அவருடைய கிருபை நமக்கு தேவை. Why? ஏன்? So that I can endure anything. ஆகவே நான் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் Endure anything. எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன். When you and I face challenges, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை நாம் பார்க்கும் பொழுது, God gives us His explosive power. அந்த வெடிக்கும் வல்லமையை நமக்கு தேவன் தருகிறார். So that we can endure. ஆகவே அதன் மூலமாக bounce back. எதையும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய Come out. சக்தியை கொடுத்து வெளியிலே வரும்படியாக, Amen, overcome. எல்லாவற்றையும் சகித்து தாண்டி வரும்படியாக. So in other words, இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் in other words, இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும், we all need God like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையாக இருக்கிறார். His explosive power அவருடைய அந்த வெடிக்கும் வல்லமை நமக்கு தேவையாக will இருக்கிறது. energize us. நமக்கு அந்த பலனை கொடுக்கும்படியாக, So that we can endure. ஆகவே எதையும் நாம் தாங்கக்கூடிய அந்த இடத்திலே. Are you here? இந்த இடத்துல தான் இருக்கீங்க. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? If God had, asked me, Pastor Johnson, இப்படியாக தேவன் என்னை பார்த்து கேட்டால், you finished, 30 years, serving EAGC. இந்த EAGC சபையிலே வைத்து 30 வருடங்கள் ஊழியம் செய்து. Now ask me whatever you want. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்தில் கேள். Ask me whatever you want for your congregation. உன்னுடைய சபைக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் கேள். Pastor Johnson, you love your people. Pastor Johnson, உன் ஜனங்களை நீ அதிகமாக நேசிக்கிறாய். Whatever you want. நீ என்ன கேட்டாலும் ask and I will give that to your people. என்னிடத்தில் கேள், நான் அதை உனக்கு கொடுப்பேன். I cannot ask God. நான் தேவனை பார்த்து இப்படியாக கேட்க முடியாது. Lord, I want to, see crorepathies come into my church. ஓ, என்னுடைய சபையிலே வைத்து கோடீஸ்வரர்கள் வர வேண்டும். Bring crorepathies. கோடீஸ்வரர்களை கொண்டு வாரும். Bring millionaires. இப்படி லட்சாதிபதிகளை கொண்டு வாரும். Let them come. அவர்கள் இந்த இடத்தில் வரட்டும். Let millionaires come. கோடீஸ்வரர்கள் வரட்டும். Become part of EAGC. அவர்கள் இந்த EAGC-லே வைத்து அங்கத்தினராக மாறட்டும். Or I cannot pray like this. இப்படியாக நான் ஜெபிக்க முடியாது. Lord, தேவனே, make my own people millionaires. இதோ என்னுடைய ஜனம், இங்கே வரக்கூடிய ஜனம் கோடீஸ்வரர்களாக மாறட்டும். Pour out your blessings. உம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை பொழியும். In no time. இன்னும் சில நாட்களிலே கூட let them have millions. கோடிகளை சம்பாதிக்கட்டும். This is what I pray. இதைதான் நான் ஜெபிக்கிறேன். Okay, God grants. தேவன் அதை கொடுத்து விடுகிறார். And we become millionaires. நாம் கோடீஸ்வரர்களாகி விடுகிறோம். We become crorepathies. நாம் இப்படியாக லட்சாதிபதி கோடீஸ்வரர்களாகி விடுகிறோம். What next? அடுத்தது என்ன? What next? அடுத்தது என்ன? And I become sick. இப்படி எனக்கு ஒரு வியாதி வருகிறது. Someone becomes sick. யாரோ ஒருவர் வியாதிப்படுகிறார்கள். We go to the hospital. நாம் இப்படியாக ஹாஸ்பிடலுக்கு செல்கிறோம். The first question is, முதலாவது கேள்வி, how much is your income? உன்னுடைய எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? How much you earn? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? You have insurance? உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? What is your income per annum? ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எந்த அளவுக்கு இது weight பார்ட்டின்னு பாத்துக்கிடுவாங்க. They'll see how rich you are. Okay. So
we get admitted. அப்படியாக நம்ம ஹாஸ்பிடல்லே வைத்து And நம்மை doctors, admit they do their செய்கிறார்கள். best. அந்த டாக்டர்ஸ் அவர்களால் சிறந்ததை Give செய்கிறார்கள். best treatment. நல்ல ஒரு பெரிய ட்ரீட்மென்ட்டை Bring the கொடுக்கிறார்கள். best doctors. அந்த பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். Use all the best equipments. அங்க இருக்கிற எல்லா விதமான சிறந்த எக்விப்மென்ட்டை யூஸ் All the செய்கிறார்கள். latest technologies. இதோ எல்லா விதமான டெக்னாலஜியும் அந்த இடத்துல They பிரயோஜனம் do செய்கிறார்கள். everything. எல்லாவற்றையும் செய்து And you are ready to pour your money. உங்களுக்கு கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் நீங்கள் Because God செலவழிக்கிறீர்கள். has made me a millionaire. ஏனென்றால் தேவன் என்னை கோடீஸ்வரனாகி I இருக்கிறார். can pay any money. ஆகவே நான் எந்த பணத்தையும் செலுத்த முடியும். Finally, கடைசியிலே doctor's power has a limit. இதோ இந்த மருத்துவருடைய வல்லமை கொஞ்சம் தான் Medical இருக்கும். power has a limit. அதோ அந்த மெடிக்கல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அவர்கள் The செய்யக்கூடியது doctor comes to you. அந்த டாக்டர் உங்களிடத்தில் பேசுகிறார்கள். I'm very sorry, sister. ஐயோ எங்களை மன்னிச்சுக்கோங்க. I'm very sorry, brother. பிரதர் என்ன மன்னிச்சுக்கோங்க. I made you spend எவ்வளவு பணம் செலவழிக்க வச்சிட்டோம். so much. எவ்வளவு பணம் So much. எவ்வளவு பணம் செலவழித்து You know the விட்டீர்கள். bill is running into hundreds and lakhs. ஐயோ உங்களுக்கு இருக்கிற இந்த ஹாஸ்பிடல் பின்னானது லட்சக்கணக்கில் போய் கொண்டிருக்கிறது. Sorry, I made you spend so much. இப்படியாக அதிகமான பணத்தை உங்களை செலவழிக்க Whatever I வைத்தோம். could do, I have done. ஆனால் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்து விட்டேன். And now, ஆனால் இப்பொழுது no more power. எனக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. You pray to God. உங்க தேவனிடத்துல நீங்க What ஜெபிச்சுக்கோங்க. is he saying? அவங்க என்ன சொல்றாங்க? Your money cannot save you. உங்களிடத்துல இருக்கிற பணம் உங்களை காப்பாற்ற I முடியாது. have done my part. என்னுடைய பங்கு என்னவோ அதை நான் செய்து விட்டேன். It is now you and your God. இப்பொழுது உனக்கும் உன்னுடைய தேவனுக்கும் மத்தியிலே So here, இந்த இடத்திலே as a pastor, ஒரு போதகராக what should be my prayer? என்னுடைய ஜெபம் என்னவாக இருக்க I should வேண்டும்? not ask God, நான் இப்படியாக தேவனிடத்தில் கேட்க make கூடாது. my people crorepathies. என்னுடைய ஜனங்கள் இப்படியாக கோடீஸ்வரர்களாக வேண்டும். And my prayer, என்னுடைய ஜெபம், my sincere prayer, என்னுடைய அந்த உண்மையான ஜெபம் will be like this. இப்படியாக தான் இருக்கும். God, energize my people with your explosive இதோ power. என்னுடைய ஜனங்களை அந்த வெடிக்கும் வல்லமையினால் நீ நிரப்பும். I don't want to ask you to make my people crorepathies. இப்படியாக என்னுடைய ஜனங்கள் இப்படி கோடீஸ்வரர்களாக ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டியதில்லை. Make my people selfless servants. இதோ அவர்கள் தன்னலமற்ற ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். My community is in dark. என்னுடைய சமுதாயம் இருளிலே இருக்கிறது. So many hopeless and helpless. நம்பிக்கையற்ற உதவியற்ற ஜனங்கள் So many இருக்கிறார்கள். orphans. இப்படியாக கைவிடப்பட்ட So many அனாதைகள், homeless. வீடில்லாத ஜனங்கள், So many in poverty. இப்படியாக வறுமையில் வாடுகிற ஜனங்கள், Lord, make my people இப்படியா என்னுடைய ஜனங்களை கூட as selfless servants. தன்னலமற்ற ஊழியர்களாக It is not money. அது பணம் இல்லை. It is not crores and lakhs. இப்படியாக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான Let பணம் my இல்லை. people become selfless servants என்னுடைய ஜனங்கள் தன்னலமற்ற ஊழியர்களாக so that மாறட்டும். we can carry your love to the unreached. அப்படியாக இந்த அன்பை நாங்கள் இந்த இடத்தில் எடுத்துச் செல்லும்படியாக This will be my prayer. இதுதான் என்னுடைய ஜெபமாக This இருக்கும். is my prayer. இதுதான் என்னுடைய ஜெபம். Don't fall for all these doctrines and teachings. இப்படியாக போதிக்கின்ற காரியங்களிலே விழுந்து போகாதீர்கள். Amen. It sounds good at that time. கேட்பதற்கு நன்றாக இருக்கும். You sit in the sanctuary. நீங்கள் அப்படியே சபையிலே வைத்து உட்கார்க்கிற பொழுது Here pastor is saying, போதகர் இப்படியாக சொல்கிறார். how many of you want crores? இந்த இடத்தில் வைத்து எத்தனை பேருக்கு கோடி வேண்டும்? God to bless you with lakhs and lakhs. இப்படியாக லட்சக்கணக்கான பணங்கள் உங்களுக்கு வேண்டும், And ஆசீர்வாதம் I வேண்டும் என்று declare, இந்த இடத்தில் வந்து நான் and சொல்லுகிறேன். I declare, நான் சொல்லுகிறேன் my people என் ஜனங்கள் to receive it. அந்த பணத்தை பெரும்படியாக It sounds good. கேட்பதற்கு நன்றாக It இருக்கும். sounds good அந்த there. இடத்தில் கேட்பதற்கு நன்றாக And இருக்கும். you go home. நீங்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள். There you see the reality. அந்த இடத்தில் அந்த நிஜத்தை பார்க்கிறீர்கள். And there what do you want? அங்கே என்ன வேண்டும்? It is not your money. அங்கே பணம் தேவையில்லை. It is God's power. தேவனுடைய அந்த It வல்லமை is தான் God's தேவை. grace. தேவனுடைய கிருபை, It is God's supernatural favor. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தயவு. Amen. ஆமென். Proverbs 30, நீதிமொழிகள் 30வது verse number 8. 8வது வசனத்திலே நாம் இப்படியாக Everyone பார்க்கிறோம். knows this scripture. நான் பரிபூரம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினாலே திருடி ஏன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். Give me enough food to live on. Neither too much nor too little. If I am too full, get independent I might.
saying, God, who needs him? எனக்கு ரொம்ப ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா சொல்லுங்க, ஃபுல்லுன்னு சொல்லுங்களேன். சத்தம் போதாது, ஃபுல்லுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, ரொம்பன்னு சொல்லுங்களேன். இப்படி இப்படி சொல்லுங்க, ரொம்பன்னு சொல்லுங்களேன். full. இப்படி இப்படி ரெண்டு கை ரொம்பன்னு சொல்லுங்களேன். ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா If God gives full, அப்ப என்ன பண்ணுவேன்? what will I do? செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடுவேன். அப்புறம் என்ன செய்வேன்? Then what will I do? யார் இந்த ஆண்டவர்? I'll ask, who is God? நான் என் பலத்துல சம்பாதிச்சேன், I have gained this wealth because என் of my ஞானத்துல strength. சம்பாதிச்சேன். I gained this with my wisdom. இந்த ஆண்டவர் யாருக்கு வேணும்? Who wants this God? This is what he says. இப்படியாக நாம் சொல்லுகிறோம். Lord, give me enough. எனக்கு எது போதுமோ அதை கொடும். Enough, be my provider. நீரே எனக்கு கொடும், போதுமானதை கொடும். Don't let me in poverty. ஆனால் நான் ஏழ்மையிலே இல்லாதபடிக்கு, If I be in poverty, நான் இப்படியாக ஏழ்மையிலே இருந்தால் I may have to tell a lie. அந்த இடத்துல நான் பொய் சொல்ல வேண்டிய I may have to take a shortcut. குறுக்கு வழியை நான் பின்பற்ற I வேண்டும். may have to cheat or deceive someone. இல்ல யாரையோ ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். I may have to do something. அப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்ய தூண்டும். Never, never. அப்படியாக நாம் செய்ய Don't கூடாது. leave me in poverty. ஆகவே என்னை ஏழ்மையிலே தள்ளி Don't விடாதே. give me too much. ஆனாலும் எனக்கு அதிக பணத்தையும் கொடாது. God is not against your money. தேவன் உங்களுடைய பணத்துக்கு எதிராக அவர் God இருப்பது is not கிடையாது. against your riches. நீங்கள் செழிப்பதிலே அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. Money is not God's enemy. இதோ அந்த பணமானது அவருக்கு எதிரி அல்ல. Money is not evil. இதோ பணம் சம்பாதிப்பது ஒரு ஒரு தப்பான காரியம் அல்ல. But when we have too much, ஆனால் நமக்கு அதிகமாக வரும் பொழுது it is danger. அது ஒரு அபாயமாக போய் விடுகிறது. Now we become self-sufficient. அந்த இடத்திலே நானே எனக்கு போதும் என்ற சுயம் வந்து விடுகிறது. Who needs God? யாருக்கு தேவன் தேவை? Who is he? அவர் யார்? I don't need him. எனக்கு அது அவர் வேண்டாம். Are you here? Listen, this is a beautiful scripture, Psalm 49. சங்கீதம் 49 verse number 1 onwards. இந்த 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிகளுக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடுகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொண்டு தீங்கு நாட்களிலே நான் பயப்பட வேண்டியது என்ன? Listen, very clear it is. Everyone on this earth, now listen to what I say. Listen, no matter who you are, rich or poor. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும், Speak words of wisdom. இந்த இடத்திலே என் வாய் ஞானத்தை And பேசும், my thought makes sense. என் இருதயம் உணர்வை தியானிக்கும். I have in mind a mystery that I will explain while playing my harp. என் செவியை உமை மொழிக்கு சாய்த்தி என் மறைப்பொருளை சுரமண்டலத்தில் மேல் வெளிப்படுத்துவேன். Why should I be afraid in times of trouble? என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொண்டு When I am surrounded by vicious enemies. என்னை சுற்றி இப்படியாக நான் பயப்பட வேண்டியது என்ன? They trust in their riches. தங்கள் செல்வத்தை நம்பி And brag about all their wealth. தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை You பாராட்டுகிறார்கள். cannot buy back your life. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜீவனை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். You cannot buy back your life. உங்களுடைய ஜீவனை நீங்கள் விலை கொடுத்து வாங்க Or முடியாது. pay off God. அதை தேவனுக்கு பொருள் செலுத்தி வாங்க பக்கத்துல முடியாது. பார்த்து சொல்லுங்க, எவ்வளவுதான் கொடுக்க போறீங்கன்னு கேளுங்களேன். How much can you give? It is priceless, brother. அது விலை மதிக்க முடியாத ஒரு காரியம். எவ்வளவுதான் ஆண்டவர் கொடுக்க முடியுங்க? How much can we give to God? No way. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். And it says, it costs far too much to buy back your life. இதோ எந்த விதத்தினாலாவது அவரை மீட்டுக் கொள்ளவும் அப்படியே லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அடிங்க. ஓகே, என்ன? நாம் அதிகமாக கொடுத்து அதை நாம் வாங்க முடியாது. சொல்லுங்க, ரொம்ப கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். ஆமென். No way. It is so precious. அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. You can never pay God enough. தேவனுக்கு நாம் அதை பொருளாக செலுத்தவே முடியாது. ஆமென்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you can never pay God enough. நாம் தேவனுக்கு அதை செலுத்தவே You முடியாது, can never கொடுக்கவே pay God முடியாது. enough. நாம் தேவனுக்கு அதை கொடுக்கவே முடியாது. Lift your hands and say, Lord, I need you like never நாம் before. கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் I தேவனே நீர் need எனக்கு you தேவை. like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் நீர் எனக்கு தேவை என்று சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. He says, அவர் we இப்படியாக see that சொல்கிறார். wise people die, நாம் பார்க்கிறோம் ஞானவான்கள் so do stupid fools. அதே மாதிரி அதே முட்டாள்களும் அதையே செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஞானிகளும் சாகிறார்கள், படுமுட்டாள்களும் சாகிறார்கள். And he says, our human glory disappears. நம்மளுடைய அந்த மகிமை அப்படியே மறைந்து போகும், மனுஷருடைய மகிமை மறைந்து போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனுடைய மகிமை, மனுஷனுடைய மகிமை சடிதியில் மறைந்து போகும். சடிதியில் அட்ரஸ் இல்லாம போயிடும். And like animals we die. நாம் அந்த மிருகங்களைப் போல இருந்து மரித்து போடுவோம். Like animals we die. மிருகங்களைப் போல நாம் மரித்து So போவோம். child of God, ஆகவே தேவனுடைய பிள்ளையே, success cannot substitute God. ஆகவே வெற்றி தேவனுக்கு ஈடாகவே முடியாது. Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். My time is up. Failure cannot separate God. தோல்வி நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட முடியாது. Oh pastor, you want us to experience failure? ஓ போதகரே, என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியை சந்திக்கணுமா? That's not my prayer. அது என்னுடைய ஜெபம் அல்ல. But it is a part of our life. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காக But இருக்கிறது. still, ஆனாலும் கூட even if we fail, இப்படியாக நாம் தோல்வியை சந்திக்கும் பொழுது, even if we fall, நாம் விழுந்து போனாலும், even if we lose, நாம் வாழ்க்கையிலே தோற்று even if போனாலும், we are defeated, நாம் இப்படியாக தோல்வி நிறைந்தவர்களாக nothing இருந்தாலும், can separate you and I from God. தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்கவே முடியாது. Even if I am disappointed, இதோ நான் ஏமாற்றம் அடைந்தாலும், even if I am running away like Hagar, நான் ஆகாரை போல ஓடிக்கொண்டிருந்தாலும், I know the one who sees me, என்னை காண்கிற தேவனை நான் and காண்கிறேன். I have fixed my eyes on him. அவர் மேல் என்னுடைய கண்களை நான் பதிய I will வைத்திருக்கிறேன். bounce back. நான் திரும்பவுமாக வருவேன். Amen. I have his explosive power. இந்த வெடிக்கும் வல்லமை என்னிடத்தில் உண்டு. Amen. ஆமென். My time is up. One scripture, Colossians 1:11. கொலோசியர் 1:11 இப்படியாக பார்க்கிறோம். அவருடைய மகிமையான வல்லமை நமக்கு பொறுமையை கொடுத்து எதையும் தாங்க கொள்ளக்கூடிய பலனையும் கொடுக்கின்றார். யாருக்கு பொறுமை வேணுங்க? Who needs patience? பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாருக்கு பொறுமை வேணும்னு சொல்லுங்களேன். Who needs patience? சக்சஸ் மேல சக்சஸ், ஜெயத்தின் மேல ஜெயம், பணத்தின் மேல பணம், கோடி மேல கோடி, என்ன அந்த ஆளை கையில பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுங்களேன். You cannot stop him. அதை நீங்கள் நிறுத்த முடியாது. You cannot stop her. அவர்களை நிறுத்தவே முடியாது. Because success after success. ஏனென்றால் அவர்கள் வெற்றி மேல் வெற்றியை காண்கிறார்கள். கையில பிடிக்க முடியாது. You cannot just hold them. They'll be running. அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். Why do you and I need patience? உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த பொறுமை தேவையாக இருக்கிறது? Glorious power will make you patient. அந்த வல்லமை நமக்கு அந்த பொறுமையை கொடுக்கின்றது. Because when we face challenges, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சவால்களை சந்திக்கும் பொழுது, experience failure, வாழ்க்கையிலே தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது, God will give us patience. நமக்கு தேவன் அந்த பொறுமையை Give கொடுக்கிறார். him glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. Hallelujah. Hallelujah.